வணக்கம். நடிகர் அஜித்குமார் மருத்துவ பரிசோதனைக்காக 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சென்றிருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு அந்த மருத்துவ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக நடிகர் அஜித்குமார் பத்மபூஷன் கலைத்துறையில் சிறந்த பங்களிப்புக்காக அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. நேற்றைய தினம் அந்த பத்மபூஷன் விருதை பெற்றுவிட்டு நேற்று மாலையில் அவர் சென்னை திரும்பினார். அப்போது சென்னை விமான நிலையத்தில் அவரை வரவேற்பதற்காக ரசிகர்கள் அதிக அளவில் குவிந்திருந்தார்கள். அப்போது சிறிய அளவிலான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக கூட கூறப்படுகிறது. அந்த தள்ளுமுள்ளில் அவருக்கு காலில் லேசான அளவில் காயம் ஏற்பட்டதாக கூட அவர் கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைய தினத்தில் அவர் 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர் மருத்துவ பரிசோதனைக்காக சென்றிருக்கிறார். பிசியோதெரப்பி சிகிச்சைக்காக அவர் சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து அவருக்கு அந்த மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு அவர் வீடு திரும்புவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதாவது சில மாதங்களுக்கு முன்னதாகவே அவர் இந்த மருத்துவமனையில் சிறிய அளவிலான அறுவை சிகிச்சைகள் எல்லாம் செய்யப்பட்டதாக கூட சொல்லப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக அவர் அங்கு சென்றிருக்கின்றாரா அல்லது நேற்று தினத்தில் அவர் சென்னை விமான நிலையம் வந்த போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக அதில் ஏதேனும் சிறிய அளவில் காலில் பாதிப்பு ஏற்பட்டு அதற்காக அவர் மருத்துவ சிகிச்சைக்கு சென்றிருக்கிறார் என்றெல்லாம் கூறப்பட்டு வருகின்றது. இது இருந்தாலும் அஜித்குமார் பொறுத்தவரையில் அவர் தொடர்ந்து இதுபோன்ற கார் சாகசங்கள் மேற்கொள்ளும் போதெல்லாம் பெரிய அளவிலான விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டு தொடர்ந்து அவர் பல்வேறு முறைகள் அந்த விபத்து காரணமாக சிகிச்சை எல்லாம் பெற்று வந்திருக்கின்றார். அதன் ஏதேனும் பாதிப்பு காரணமாக கூட அவர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் என்று சொல்லப்படும் நிலையில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய காரணம் என்பது நேற்றைய தினத்தில் அவர் சென்னை விமான நிலையம் வந்தபோது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக அதில் காலில் லேசான அளவில் பாதிப்பு ஏற்பட்டு அதற்காக சிகிச்சை பெறுவதற்காக பிசியோதெரபி சிகிச்சைக்காக அவர் 1000 விளக்கு பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவருக்கு அந்த சிகிச்சை எல்லாம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக அவருடைய என்ன காரணத்துக்காக மருத்துவமனைக்கு சென்று அவர் சிகிச்சை மேற்கொண்டார் என்ற தகவல் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும். அதைத் தொடர்ந்து இந்த சிகிச்சை என்பது விரைவில் நிறைவு பெற்று அவர் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.